ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பூரிக்கிழங்கு கிடையாதுங்க. உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. உண்மையிலேயே டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு வேக வச்சு கட் பண்ணி தோல் உரித்து வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதுங்க. அதே கடாயிலே வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ரோஸ்ட் பண்ணதை எடுத்துகிட்டு அதே கடாயை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலைகளை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்காக கருவேப்பிலை இலைகளை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்து நல்லா அதை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. இப்போ இந்த நேரத்தில் உப்பு வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து இதில் சேர்த்துடலாம். வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கியிருக்கணுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை கிடையாது. 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தயிரை எடுத்துக்கோங்க. புளிக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரெஷ் தயிரை எடுத்திங்கன்னா வாசனை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பழைய தயிரை எடுத்திங்கன்னா புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் கூடுதலாக தெரியும். இது லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலைகளையும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதான். ஏன்னா தயிர் ஊற்றுறனால ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோன்னா திரியாக வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இவ்வளோ அழகாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சுன்னு பாருங்கள். நல்லா வாசனையுமே அவ்வளோ அருமையாக வந்துச்சு. பூரிக்கு வந்து உண்மையிலே ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுப்பீங்க நம்புகிறேன். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.